ஒன் சைடு லவ் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை கத்தியால குத்தி கொண்டிருக்கான் ஒரு மாவீரன். ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க சேரான்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் 17 வயசான சாலினி. இவங்க ராமர் தீர்த்தம் பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சாலினிய அதே பகுதியை சேர்ந்த 21 வயசான முனியராஜ் அப்படிங்கிற ஒருத்தன் கடந்த 2 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சாலினியோட பேரை நெஞ்சில பச்சை குத்தி வச்ச முனியராஜ் எப்பெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்களோ அப்பெல்லாம் அந்த பச்சை குத்துனதை காட்டி, நான் உன்னைய உண்மையா தான் லவ் பண்றேன், நீயும் என்னைய லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே லவ் டார்ச்சரும் பண்ணியிருக்கான். இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் டார்ச்சர் பண்றப்ப லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாலினியும் மறுத்துறாங்க. ஸோ இந்த நிலையில தான் நேத்து காலையில சாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது நடுவுலயே வழிமறைச்ச முனியராஜ் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சாலினி பேச முடியாதுன்னு சொல்லி மறுக்கவும் செய்யறாங்க. இதை கேட்டு கோபமான முனியராஜ் அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து சாலினிய சரம் மாதிரியா குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சும் ஓடிடுறான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சாலினிய மீட்டு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்றாங்க. ஆனா அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் சாலினி ஆல்ரெடி இறந்துட்டதா சொல்லிடுறாங்க. இவ்வளோ பெரிய கொடூரமான விஷயத்த பண்ணிட்டு தப்பிச்சு வந்த முனியராஜ் நேரா போலீஸ்ல போய் சரண்டரான். போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க. நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கை அளிக்கிறது எந்த விதத்திலயுமே சரியாயிராது. இந்த ஒன் சைடு லவ் பண்றவங்களாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒன்ஸ் உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இம்மீடியட்டா அவங்கள விட்டு விலகுறதா அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.